யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். நம்மள வாஞ்சிக்க சொல்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே. அப்ப ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் ஆண்டு சமூகத்துல முதலாவது ஸ்தோத்திர பலிகளை எடுத்தோன்னு நம்ம ஜெபத்துக்குள்ள போக கூடாது. ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். பரிசுத்தரை துதிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்க, உங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் நானே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்ம ஒரு ரத்தத்தினால் கழுவப்படும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தரை ஏசப்பாவை நம்ம துதிக்க அந்த பரிசுத்தரை அவரை நாம் துதிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நான் பரிசுத்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை